வணக்கம். மகரம் ராசிக்கான மார்ச் 2024 மாத ராசிபலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களைப் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்குள் தேடுவதன் மூலம் உங்கள் குறைபாடுகளைக் கண்டறிந்து அவற்றை நீக்க முயற்சிப்பீர்கள். இது உங்கள் ஆளுமையை வளர்க்கும். இந்த மாதம் நிதி ரீதியாகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். சமய நடவடிக்கைகளிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 10ஆம் வீட்டை 7வது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்க்கிறார். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டிலும் பின்னர் உங்கள் 2வது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் பணியை முழு உழைப்புடன் செய்வீர்கள். இது உங்கள் பணியிடத்தில் பாராட்டுகளைப் பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான லாபம் கிடைக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடன் சில வாக்குவாதங்கள் இருக்கலாம், ஆனால் இவை அனைத்தையும் மீறி உங்கள் வணிகம் வலுவாக முன்னேறும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் உள்ள சவால்களை சமாளித்து முழு கவனத்துடன் படிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். இது கல்வியில் உங்கள் நிலையை மேம்படுத்தும். உங்கள் மனதின் ஆர்வத்தை திருப்திப்படுத்த நன்கு அறிந்த ஒருவரின் ஆலோசனையையும் நீங்கள் பெறலாம். உங்கள் கல்வியை மேம்படுத்த உங்கள் நண்பர்களில் ஒருவர் உங்களுக்கு உதவுவார். குரு பகவான் 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் 10வது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும், ஆனால் உங்கள் 2வது வீட்டில் சூரியன், சனி மற்றும் புதன் இருப்பதால் பரஸ்பர வாக்குவாதங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே வார்த்தைப் போர் ஏற்பட்டு பிரச்சனைகள் உண்டாகலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் முதல் வீட்டில் உச்ச ராசியான செவ்வாயுடன் இணைந்து அமைவதால் நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கைத் துணையாக மாற்ற முயற்சிப்பீர்கள் மற்றும் உங்களுக்கு காதல் திருமணமும் கூடும். திருமணமானவர்கள் தங்கள் உறவிலும் காதலை அனுபவிப்பார்கள். கசப்பான சச்சரவுகளுக்குப் பிறகு உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கைத் துணையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியைத் தரும். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலம் அடைவீர்கள். சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மாத தொடக்கத்தில் உங்களின் முதல் வீட்டிலும் அதன் பிறகு 2வது வீட்டிலும் இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் பெரிய பிரச்சனை இருக்காது. சொத்துக்களில் முந்தைய முதலீடுகளிலிருந்தும் நல்ல பலன்களைப் பெறலாம். கண்கள், பற்கள், முடி தொடர்பான எந்தவொரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிகம் செல்ல வேண்டாம். இதனால் முகத்தில் வெயிலையும் உண்டாக்கும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான மார்ச் 2024 மாத ராசிபலன். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் சராசரியாக பலனளிக்கும். வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. காதல் உறவுகளில் இனிமையால் தாராளமாக செலவு செய்வீர்கள். அதீத காம எண்ணங்களால் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரலாம். எந்த விஷயத்திலும் அவதூறு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி ஆதாயமும் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். அதே சமயம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டின் மீது முழு பார்வை வைப்பதால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு மற்றும் அரசு துறைகளில் இருந்து லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன.
இருப்பினும் சனியுடன் சூரியன் இருப்பதும் அவ்வப்போது சில தடைகளை உருவாக்கும். அதன் பிறகு சூரியன் 2ஆம் வீட்டிற்கு மாறுவார். ராகு ஏற்கனவே இருக்கும் இடத்தில் செவ்வாய் சனியுடன் இணைந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். 5ஆம் வீட்டின் அதிபதி புதன் உங்கள் ராசியில் அமைந்து கல்வியில் ஆர்வம் காட்டுவார். உங்களின் செறிவு அதிகரிக்கும். உங்கள் கல்வியை மேம்படுத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறத் தொடங்குவீர்கள். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் சொன்னதைச் செய்ய மாட்டீர்கள். தன் வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிக்க முயற்சிப்பார். இது சில சமயங்களில் சிக்கலைத் தீர்க்கும் என்றாலும் அது பின்னர் மோசமாகலாம். உங்களின் இந்த பழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து வரும் 7ஆம் தேதி முதல் வீட்டிற்குள் நுழைகிறார். இதனால் குடும்பத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் மற்றும் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்கள் கவலைகள் குறையும். உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இன்பத்திலும் துக்கத்திலும் அவர் உங்களை ஆதரிப்பார். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வதால் உங்கள் காதல் உறவுகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வீர்கள், வெளிப்படையாக விவாதிப்பீர்கள். நீங்கள் அச்சமின்றி இருப்பீர்கள் மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையைப் பற்றி மிகவும் வலுவாக உணர்வீர்கள். 7வது வீட்டில் சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் கூட்டுப் பலன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கும் உடல்நிலை மோசமடையக்கூடும். பரஸ்பர வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதல்கள் இருக்கலாம். இருப்பினும் மறுபுறம் குரு 7ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் 3வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்வை இருப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் இருந்தபோதிலும் உங்கள் உறவு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பார்கள். இதன் விளைவாக உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், 2ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பார். அவருடன் சூரியன் மற்றும் புதனும் இணைந்து அமைவதால் உடல்நலக் கோளாறுகள் வரலாம். நீங்கள் அதிக காய்ச்சல், தலைவலி அல்லது உடல் வலி அல்லது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான மார்ச் 2024 மாத ராசிபலன். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நிதி ரீதியாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனென்றால் கிரக நிலைகள் உங்களை செலவுகளின் புதைகுழியில் சிக்க வைக்கும். பலவீனமான உடல் நலம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக உணர்வீர்கள். எனவே நீங்கள் வாழ்க்கை ஆற்றல் பற்றாக்குறையை உணர்வீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை பலவீனமாக இருக்கும். எனவே அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வருமானமும் வந்து கொண்டே இருக்கும். காதல் உறவுகளுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படலாம். இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருந்து 10ஆம் வீட்டை முழுமையாகப் பார்ப்பார். பணியிடத்தில் உங்கள் முக்கியத்துவம் நிலைத்திருக்கும். உங்கள் அனுபவம் மற்றும் உங்கள் கடின உழைப்பை நம்பி உங்கள் வேலையைச் செய்வீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்தால் கண்டிப்பாக சில சவால்கள் இருக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலை சம்பந்தமாக புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டை முழுமையாகப் பார்ப்பதால் உங்கள் கல்வியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் அலைபாயத் தொடங்கும். அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. குரு மாதம் முழுவதும் உங்கள் 2வது வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பை மற்றும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டையும் சனி 12ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் சில பிரச்சனைகளும் ஏற்படும். அவற்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். எனவே நீங்கள் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளைக் கையாள வேண்டியிருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் தங்கள் செல்வாக்கை செலுத்துவார்கள். இது உங்கள் உறவில் அன்பின் மீது சிறப்பு ஈர்ப்பை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் காதலியின் இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பீர்கள்.
உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஈர்ப்பு இருக்கும். இது முழு காதல் சாத்தியங்களை உருவாக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பார். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனைவியுடனான உறவில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம். ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ள இயலாமையால் உங்கள் இருவருக்குள்ளும் சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு உங்கள் உறவைக் கெடுக்கலாம். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் பெயர்ச்சிப்பதால் தொடர்ந்து உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும். கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் 12ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் பெயர்ச்சிப்பதால் முதல் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் நுழைந்து ஆரோக்கியத்தைக் கெடுக்கலாம். உடல்நலப் பிரச்சனைகளுக்காகவும் செலவு செய்ய நேரிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.